புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து எங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கான அந்த கடமை செய்தவர் தற்காலிக சபாநாயகர். எனக்கு தெரிந்த தற்காலிக சபாநாயகர் என்பவர் 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருப்பார். ஆனால் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இருப்பது என்பது இதுதான் எனக்கு தெரிந்து முதல் தடவையாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். எங்களுக்கு தேவை முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிற நேரத்திலும் சரி, துணைநிலை ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தும் போதும் சரி, ஒரு மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை தலைவர் இருப்பதுதான் முறையாக இருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து. எனவே தேர்வு செய்யப்பட்ட ஒரு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் இந்த சட்டமன்றத்திலே துணைநிலை ஆளுநர் அவர்களை அழைத்து வர வேண்டும். அதுபோல முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கலை செய்ய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அழுத்தமான கருத்து என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சபாநாயகர் தேர்தலுக்கான தேதி கேட்டு கடிதம் அனுப்பியதாக, கோப்புகள் அனுப்பியதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அதை நான் ஏற்கனவே பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்கின்றேன். அது குறித்து யாரிடமிருந்தும் எந்த விதமான பதிலும் இல்லை. நான் அனுப்பவில்லை என்று முதலமைச்சரும் சொல்லவில்லை, முதலமைச்சரிடத்திலிருந்து வரவில்லை என்ற துணைநிலை ஆளுநரும் சொல்லவில்லை. எனவே முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் துணைநிலை ஆளுநர் அவர்களை வலியுறுத்தி இந்த சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவே, அதாவது 24ஆம் தேதி கூடுவதாக ஒரு அறிவிப்பு விலகி இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாகவே சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தல் தேதியை நிர்ணயிக்க வேண்டும். சட்டமன்ற தலைவர் தேர்தல் என்பது ஒரு நாள் இருந்தாலே போதும். 1 நாள் 2 நாள்லேயே வேலையை முடிச்சிடலாம். அதனால் பெரிய ப்ராசஸ்லாம் அதுக்கு தேவையில்லை. எனவே அதை உடனடியாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது. அப்படி வலியுறுத்தி கேட்பதற்கான காரணமே, அவர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் வைத்து துணைநிலை ஆளுநர்களும் முதலமைச்சர் அவர்களும் பட்ஜெட் தாக்கல் செய்தாலோ அல்ல உரை நிகழ்த்தினாலும் கவர்னர் உரை நிகழ்த்தினாலும் மட்டுமே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய முடிவை தான் எடுக்க வேண்டி வரும். தற்காலிக சபாநாயகர் வைத்துக்கொண்டு சபையை நடத்துவது என்பதை பற்றியும், அதில் நாங்கள் கலந்து கொள்வது பற்றியும் நாங்கள் அத்தனை பேரும் கூடிதான் கட்சி தலைமை கேட்டுத்தான் முடிவெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.